ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க மக்களே? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மீஷோலையும் அண்ட் அமேசான்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்லாம் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் இல்லது, அப்புறம் கிச்சனுக்கு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர் பாட்ஸ்லாம் ஃப்ளவர்லாம் வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி செடியெலாம் வச்சுருக்கீங்களா, அவங்களுக்கு ஸ்டாண்டு எல்லாமே, அதே மாதிரி பாட்டு, மெட்டல் பாட்டு, இதெல்லாமே தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான், அது என்னன்றது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு கவரை ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து டைம் ஆகுது, நிறைய லென்த்தியாக போகுறதுனால ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இது பார்க்கலாம். இது வந்து கெரட்டியோன்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் ப்ராடக்ட் நேம். பார்த்தீங்கன்னா இது அமேசானில் தான் வாங்கினேன். இதனுடைய லிட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிட்டு, ப்ரெஷர் ரிலீவ் வால்வ் இருக்குது. இதில் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடன் ஹேண்டில் இருக்குது. நம்ம பிடிச்சி தூக்கும் போது ஹீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் படாது. அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக ஒரு அழகான ஒரு லிட்டு, கிளாஸ் லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், க்ளோஸில் காட்டுறேன். இது வந்து கெரட்டியோன்னு சொல்லிட்டு இதனுடைய நேம். உடன் ஹேண்டில் வித் ப்ரெஷர் ரிலீவ் வால்வ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, இதனுடைய பாட்டம் பார்க்கலாம். இது நான்ஸ்டிக் தான், கிரைனைட் போட்டு. உடன் வந்து ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உடன் இது தான். இது டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 26 சென்டிமீட்டர்னுடைய இது குக்கர் செட்டு. இது ஒரு ஃப்ரை பேன். பேக் சைடில் பாருங்கள், இண்டக்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 26 சென்டிமீட்டர். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் வாங்கிட்டேன். ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு வந்து 2799 போட்டிருக்கு. பட் நம்ம ஆஃபரில் வந்து 1429 தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வேணால் அமேசானில் ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். இதுக்கு பாருங்கள், மூடி போட்டு காட்டு. இது பாருங்கள், நல்லா க்ளோஸ் ஆகுது உங்களுக்கு. எனிதிங் நம்ம வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரை பேன் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீப் அதாவது ஆயில் ஃப்ரை பண்ணுறது எதுனாலும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். இது நான்ஸ்டிக் கிரைனைட் நான்ஸ்டிக் கோட்டிங் தான், அதனால் உங்களுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது எந்த ஒரு பொருளும். மெயினாக வந்து ஹீட்டு வந்து நல்லா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நல்லா சமைக்கிற குக்கிங் பண்ணுற குக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து குக் ஆகும். அதனுடைய ஃபுல் நியூட்ரிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இது ஒரு ப்ராடக்ட். ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா உடன் ஹேண்டில், லிட்டுக்கும் அண்டு பாத்திரத்துக்கு அடியில் கைப்பட்டிக்கும் உங்களுக்கு உடனில் தான் கொடுத்துருக்காங்க. ஹீட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பூஜை ரூமுக்கு வந்து நம்ம வந்து தியான்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் நேமு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ஃப்ளவர்லாம் வந்து நம்ம வந்து இப்போ உருளி இல்லைன்னா தண்ணி ஊற்றி நல்லா சாமிக்கு வந்து முன்னாடி வைக்கிறதுக்கு ஃப்ளவர் போடுவாங்களா, அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா தீபம் உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 தீபம் வந்து நம்ம வந்து ஏற்றிட்டு நடுவில் வந்து சென்டரில் தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ளவர் வச்சும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் வாங்கினேன். இது இப்போது இந்த ப்ராடக்டினுடைய ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 153 ரூபா போட்டிருக்கு. பட் நம்ம ஆஃபரில் வந்து 119 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். தியான்னு சொல்லிட்டு நம்ம பூஜா ஐட்டத்துக்காக வாங்கின ஒரு ப்ராடக்ட். இது செகண்ட் ப்ராடக்ட். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது என்ன பொருள்னு பார்ப்போம். நல்லா தெர்மோகால்லாம் போட்டு நல்லா அழகாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. வாவ், சூப்பரானது ஃப்ரெண்ட்ஸ். காஃபி மக்கு, செராமிக் மக்கு. ஆக்சுவலி பேக் ஆஃப் 2 மக்கு. இதிலே ஒரு ஸ்டார் ரேட் கொடுத்துருக்காங்க, 5 ஸ்டார் ரேட்டு. நல்லா வந்து காஃபி, டீ, மில்க்கு எதுனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய குடிக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் ஊற்றி குடிக்கலாம். எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மக்கில் பால்கனியில் உட்காந்துட்டு ரிலாக்ஸாக அப்படியே டீ காஃபி குடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு தான் இது வாங்கியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது, நல்ல லென்த்தியான மக்கு.
ஒரு வீக் டேஸில் வீக்கெண்டில் நம்ம இந்த மாதிரி ரிலாக்ஸாக ஒரு காஃபி போட்டு ஒரு டீ போட்டு குடிக்கும் போது வாவ் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பாருங்கள், உள்ளார வந்து ஆரஞ்சு கலர், வெளியே பார்த்தீங்கன்னா இது செராமிக் பாட்டு, ஆக்சுவலி செராமிக்கு, வெளியே பார்த்தீங்கன்னா ஒயிட் போட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்களா? இது வைக்கணும் பாருங்கள். இதோடைய ரேட்டு நான் சொல்லிடுறேன். ரேட்டு பற்றி இந்த மக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 252 ரூபா. நம்மளுக்கு வாங்கின ரேட்டு தான் 252. ஆக்சுவலி இது வந்து 270க்கு மேலே. ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா நம்மளுக்கு கம்மியாகுது நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் வாங்கும்போது. ஓகேங்களா? பிடிச்சிருக்குங்களா ப்ராடக்ட்? இந்த 4வது பொருள் என்ன பொருள்னு நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஸ்டோரேஜ் ஏர் டைட் பாக்ஸு. ஓ, லிட் எல்லாம் அழகாக லாக் டைப். இது ஒரு 3 ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். பாருங்க, நல்லா அருமையாக இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த லாக் தான். இப்படி மூடி போட்டுட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் ஆகி, இது பேரே வந்து ரெக்டாங்கிள் ஏர் டைட் ஸ்டோரேஜ் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் இது மாதிரி கேஸ்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குக்கருக்கெலாம் கேஸ்கட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. இப்படி வச்சு டைட்டாக அந்த இதில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக உட்காந்துக்குது. அவ்வளோதான் சார். கரெக்டான பொசிஷன் வச்சு அது ரொம்ப பார்த்து தான் ஹேண்டில் பண்ணேன். ஏன்னா இது எல்லாமே இதுதான் உங்களுக்கு. ஓகே, இது ஒரு 3 ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிறேன். இந்த ஷேப்பில் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். லாக் பார்த்தீங்கன்னா 2 சைட் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஏர் டைட்டாக இருக்கிறதுக்கு. உள்ளே வச்சுருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெடாமல் இருக்கிறதுக்காக தான் அருமையான ஒரு பாக்ஸ் தான் இது கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாக்ஸ் இது. ரொம்ப நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஃபிஷ், மீட்டு எதுனாலும் நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸை நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் டைட்டாக இருக்கிறனால எந்த ஒரு பொருள் வச்சாலும் கிடவே கிடாது. ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இது எல்லாமே ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் தான். ஆக்சுவலி பார்க்குறதுக்கு தான் கிளாஸ் மாதிரி இருக்குது ஃபினிஷு, பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கு. ரேட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி இது ஒரிஜினல் பீஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 350 ரூபாய்க்கு மேலே வருது. இது 3 ஏர் டைட்டு ரெக்டாங்கிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 316 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சனுக்கு டைனிங் செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு செராமிக் பவுல். பாருங்க எவ்வளோ அழகாக பேக் பண்ணி. செராமிக்லாம் வந்து உங்களுக்கு பீங்கான் தான். எப்பயுமே வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பொறுமையாக எடுக்கணும். அதனால தான் அவங்க பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கு கீழே சீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி ஏர் பபிள் சீட்டு பேக் பண்ணி வரும்போதே பாருங்கள் எவ்வளோ பக்காவான பேக்கில் தான் வருது. உடையாமல் நம்மளுக்கு வரணுன்றதுக்காக தான் அவங்க காட்டியிருக்காங்க பேக்கேஜ். இது பாருங்கள், இது வந்து பவுல். நம்ம செராமிக் பவுல் டைனிங்கில் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கிரேவி ஐட்டம், சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் சூப் ஐட்டம், எது வேணால் நம்ம மிக்சிங் பவுலாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம வந்து டைனிங் செட்டில், டைனிங் ரூமில் வந்து டைனிங் டேபிளில் வந்து நமக்கு வந்து சர்விங் பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்களா? இது அப்படியே இது ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் பண்ணும்போது இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சு மெதுவாக இல்லைன்னா அந்த ஷீட்டை வச்சு கூட வச்சுக்கலாம். இந்த 4 பவுல் என்னோடய ரேட் என்ன சொல்லிடுறேன் இதுக்காகவே எல்லாமே தனித்தனியாக எழுதி வச்சுருக்கேன். இது பேர் வந்து ராஜ் ராயல் செராமிக் டைனிங் சர்விங் செட். மிக்சிங் பவுலாக யூஸ் பண்ணலாம், வெஜிடபிள்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பு யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 764 ரூபா. நம்ம ஆஃபர் ப்ரைஸில் 710 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 56 ரூபா வந்து நம்மளுக்கு மிச்சம். ஓகேங்களா? நான் எப்போவுமே ஆஃபர் ப்ரைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் என்னுடைய வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே அப்படி தான் வாங்குவேன். பொறுமையாக நம்ம வந்து ஆன்லைனில் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். வீக்கெண்ட் டேஸு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு 50 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 10 ரூபா எதுனால நம்மளுக்கு மிச்சம் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு ரூபான்னா கூட யாருமே நம்மளுக்கு சும்மா தர மாட்டாங்க இல்லைங்களா? இது மாதிரி சிறுக சிறுக சேமிக்கும் போது தான் நம்மளால் நம்ம சம்பாதிக்கிற காசுக்கு யூஸ்ஃபுல்லான பொருளும் வாங்க முடியும், சேமிப்பாகவும் இருக்கும், மீதி காசு நம்மளுக்கு சேவிங்ஸாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது வீட்டுக்கு வேண்டிய பொருள் நம்ம வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் என்ன மாதிரி பொருள் எப்படி வாங்குகிறேன், அதில் ஏதாவது எனக்கு காசு எவ்வளோ மிச்சமாகுது, இதெல்லாம் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஏன் வந்து ஒரிஜினல் ரேட் இது, அதுக்கப்புறம் ஆஃபர் ப்ரைஸில் எப்படி வாங்குறேன்னு சொல்கிறது சிறுதுள்ளி பெருவெள்ளம்னு ஒரு ரூபாவாக சேர்த்தா தான் ஒரு 100 ரூபா சேர்த்தா தான் 100 ரூபா இல்லைங்களா? அந்த மாதிரி சிறுதுள்ளி பெருவெள்ளன்ற மாதிரி ஆஃபரில் நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் ரேட்டையும் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்தும் போது நிறைய சேவிங்ஸ் நம்ம பண்ணலாம் லைஃப்பில். ஓகேங்களா? இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இது வந்து 6வது ப்ராடக்ட் நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம் எதுலேருந்து, ஏன்னா நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறதுனால 6வது 7வதுன்னு தெரியல. இது ஒரு 2 பாக்ஸு. இது ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இது மெட்டல் ஸ்டாண்ட், அதாவது பூத்தொட்டி இருக்கு இல்லைங்களா? பூத்தொட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ காம்போவில் வந்து வந்துச்சு ஆஃபரில். அதனால் இது ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 2. இது என்னன்னா ரொம்ப ஹைலைட் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டோடே வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆஃபீஸ் டேபிள், செல்ஃபு, இந்த மாதிரி இதில் வந்து இந்த ஸ்டாண்ட் இது வந்து வச்சு இப்படி தொட்டி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வந்து குட்டியாக சின்ன சின்ன செடிங்க இருக்குது இல்லைங்களா? அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஆஃபீஸ் டேபிளில், டைனிங் ரூமில், அப்புறம் கிச்சன் மேடை, அதில் செல்ஃபுக்குள்ளே எந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ அங்கே நல்ல ஒரு அருமையான ஒரு குட்டி குட்டி செடிங்களாம் இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து எப்பவுமே அந்த தண்ணி வந்து ரீசைக்கிள் ஆகிற மாதிரி அந்த பாட்டை வச்சுக்கிட்டோம்னா, இதுக்குள்ளே ஒரு அந்த செடியினுடைய பாட்டை வச்சாதான் இது வந்து மேலே இருக்கிற பாட்டு அழகாக டெக்கரேட்டிவ் பாட்டு. ஆக்சுவலி இது மெட்டல் பாட்டு. இதுலேயும் ஹோல்ஸ் இருக்குது, கீழே தட்டு மாதிரி வச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். டேரெக்டாக இதுலேயே செடி கூட வைக்கலாம். இதில் ஆனால் அப்போ ஹோல்ஸ் இருக்கிறனால நம்ம ஒரு தட்டு வச்சு வச்சுக்கலாம். அது மாதிரி தான் இருக்குது. இது 2 இது வாங்கினேன். இதே மாதிரி இதில் ஒன்று இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இதில் 480ங்க. ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு மெட்டல்ன்றனால லைஃப் லாங் உங்களுக்கு வந்து இந்த பாட்டில் வந்து நம்மளுக்கு எந்த செடி வேணால் வச்சுக்கலாம். இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்காது, துரு பிடிக்காது. நல்லா டிசைனாக பாருங்கள், நல்லா அழகாக செட் ஆஃப் 2 480. பட் ஆஃபர் ப்ரைஸில் வந்து நம்ம வாங்கினது வந்து 451 ரூபா. ஒரு 30 ரூபா நம்மளுக்கு மிச்சம். இதில் நல்லா இருக்குங்களா? இந்த மாதிரி கூட நம்ம ஸ்டெப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப்பாக கூட எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி வைக்கிற மாதிரி. ஓகே, இது வந்து 8வது ப்ராடக்ட் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபேன்சி பர்னர் ஆயில் டிஃபென்சர்ன்னு சொல்லுவோம். கேண்டில் வந்து உள்ளே வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா அரோமா ஆயில், நம்ம எனிதிங் வந்து அவனே வந்து பேக் ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 155 போட்டிருக்கு. இது மாதிரி 2 இது பேக் ஆஃப் 2. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம்.
அழகாக பேக்கிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இது பாருங்கள், இது அரோமா ஆயில்ஸு, ரூம் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. இது ஒரு ஆயில். இது பார்த்தீங்கன்னா கேண்டில், நைட் டைமில் கேண்டில் வச்சுட்டு. இது ஒரு செராமிக் பவுல், விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போல்லாம் லேந்தர், அந்த இந்த பெட்டர்மாஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க வீட்டிலலாம், லேந்தர் லைட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு பதிலாக இப்போ இது வந்து கேண்டில் வைக்கிற ஒரு செராமிக் பாட் மாதிரியே இருக்கும். அழகாக பாட்டே தான். இது வச்சுட்டு உள்ளார வந்து ஹேண்டில். இப்போ கேண்டிலில் வந்து நம்ம வந்து பற்ற வச்சுட்டு உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சா இந்த ஹோல்ஸ் வழியா அந்த கேண்டலினுடைய தீபம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து அரோமா ஆயில். அந்த கேண்டில்லே கூட நம்ம வந்து ஆயில் பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. இது என்ன மாதிரி ஸ்மெல்ன்றது வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் அதே தான், பேக் ஆஃப் 2. சில காம்போவில் வாங்கினேன் நான். ஒரே கலரில் ஒரே ஸ்டாண்டர்ட், லைட் ஸ்டாண்டர்ட், ஆஃப் ஒயிட்னு வாங்கிங்களா. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த கேண்டில் வந்து கொளுத்திட்டு கேண்டிலில் வந்து நம்ம இந்த ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி இதுக்கும் 2 செட் ஆஃப் ஆயில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபைனலாக. இது 2 சேர்த்து 155 ரூபாய். எல்லாமே நான் ஆஃபர் ப்ரைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். நம்ம இதை ஒரு நாள் யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இதுதான் இருக்கும். ஒர்த்தபிள் தான் சொல்லுவேன், ஏன்னா ரொம்ப கம்மி ரேட்டு, நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. ஈவினிங் டைமில் நம்ம வந்து வீட்டு கமன்னு வாசமாக இருக்கிறதுக்கு, விளக்கு போடுறதுக்கு. அப்போல்லாம் மாடத்தில் வந்து விளக்கு வைப்பாங்க இல்லைங்களா. அதுக்குன்ட்டே வந்து செவுத்தில் வந்து ஒரு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி வந்து முக்கோண டைப்பில் வந்து உங்களுக்கு செவுருலேயே இருக்கும் அந்த பழைய காலத்து வீட்டிலலாம். இப்போ எந்த வீட்லேயும் அந்த மாதிரி கிடையாது இல்லைங்களா. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இது நம்மளுக்கு. இது வந்து குட்டி மாடை மாதிரி தான். இதுக்குள்ளே விளக்கு வைப்போம். ஆக்சுவலி அந்த மாடத்தில் என்ன பண்ணுவாங்க, திரி போட்டு எண்ணெய் போட்டு விளக்கு வைப்பாங்க. இதில் கேண்டில் வைக்கிறோம். லேட்டஸ்ட் ஃபேன்சி, அதாவது இப்போ இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி இதில் விளக்கும் வைக்கலாம், நம்ம வந்து கேண்டிலும் வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியே அந்த விளக்கினுடைய தீபத்தினுடைய ஒளி படும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். வீடே பார்த்திங்கன்னா ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இதில் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆயில் வந்து இதெல்லாம் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அரோமா ஆயில் தான். ஆக்சுவலி ரூம் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஆயில் தான். அதை நம்ம வந்து, ஏன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், அதை வச்சு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதை போட்டுட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றும் போது அந்த வாசத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடே பார்த்தீங்கன்னா கமன்னு வாசடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி ப்ராடக்ட். எனக்கு தெரிஞ்சு இது 10வது ப்ராடக்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பொருள் சொன்னதுனால எத்தனைதுன்னு தெரியல. இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பாட்டு தான். இதுவும் ஸ்டாண்டு ஃப்ளவர் பாட்டு முன்ன காட்டினேன். இது வந்து ஃப்ளவர் பாட்டு. ஒரு பாட் வந்து எடுத்து ஸ்டாண்டில் தானே வைப்போம் இல்லைங்களா, அதனுடைய இது தான். இது பேக் ஆஃப் எத்தனை இருக்குதுன்னு நான் பார்க்கணும். ஆக்சுவலி இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 296 போட்டிருக்கு, 317 ரூபா. நம்ம ஆஃபரில் 286 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சாரி, எத்தனை இதுன்னு தெரியல. 4 இது போட்டிருந்தேன், மொத்தமாக அனுப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க 3. எங்கப்பா நிறைய இருக்குது. எல்லாம் ஒட்டுக்க அனுப்பிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இருங்க, இது வந்து 4 பீஸு தான் 286 ரூபா. நம்ம வீட்டில் நிறைய தொட்டி, நம்ம ஏற்கனவே நம்ம ஏர் பியூரிஃபையர் பிளான்ட் வந்து வாங்கி நிறைய வச்சுருக்கோம். வெளியே நிறைய செடி இருக்குது. அதுக்கெல்லாம் ஸ்டாண்டு வேணும்னு தான் 1, 3, 4, ஒரு 3 செட்டு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 நாளாக இருங்க, உங்களை காட்டிடுறேன் எப்படி வைக்கணுன்ட்டு. 4 ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா 256 ரூபா. அது என்னோட ரேட்டு. தனித்தனி வச்சு பண்ணுறேன். இப்படிதான் இருக்கும். நிறைய இருக்குது, அதனால
கொஞ்சம் பீஸ் மட்டும் காட்டிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதுதான் ஓகே. ரொம்ப நேரமாக இந்த தொட்டி இங்கே இருக்கு இல்லைங்களா, சரிங்காட்டி இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து புது வரவு ஏர் பியூரிஃபை தான். இவங்களை தூக்கி அப்படியே தூக்கி இங்கே வச்சுக்கோ பாருங்கள். இந்த ஸ்டாண்ட் அடிக்கிறேஷனா இவங்களுக்குலாம் பாட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். அதில் வச்சுட்டு ஒரு நாளைக்கு நம்ம ஸ்டாண்டோட நம்ம பாட்டெலாம் நம்ம குழந்தைங்களாம் எப்படி அருமையாக வளர்ந்துட்டு வராங்க, அவங்கள எல்லாமே ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்துடலாம். நம்ம வந்து வீடியோவில் வந்து ஏற்கனவே ஏர் பியூரிஃபை பிளான்ட் விண்டோ பிளான்ட்ல நான் காட்டியிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் எப்படி பதிவு பண்ணுறது, எப்படி வாங்கணும், அந்த டீட்டெயில்ஸும் காட்டியிருப்பேன். இவங்க ஸ்டாண்டு இப்போ ஸ்டாண்டு வந்திருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும் அவங்கள அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு அந்த வீடியோ நம்ம காட்டிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து 4 பீஸ் வந்து 271. நம்மளுக்கு ஆஃபரில் வந்து 256 ரூபாய் இந்த ரேட்டில் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பீஸ் நம்மளுக்கு வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கேன். எல்லாமே ப்ராடக்ட் ரிவ்யூவில் நான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோலவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நேமுக்கு முன்னாடி என்ன நேம், அது என்ன ப்ராடக்ட்டு, ஆஃபர் ப்ரைஸ் நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம், ஒரிஜினல் ரேட் என்ன, ஆஃபர் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். போய் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு மல்டி பர்பஸாக தான் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கோம். கிச்சனுக்கு வேண்டிய ஐட்டம், பூஜைக்கு வேண்டிய ஐட்டம், அதுக்கப்புறம் செடிங்களுக்கெல்லாம் வைக்கிற பாட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டாண்டு எல்லாமே இந்த ரிவ்யூ தான் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னுடைய ரிவ்யூஸு ப்ராடக்ட் ரிவ்யூ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ரேவதி சரவணாஸ் வேர்ல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏற்கனவே ஆதரவு தெரிவித்த அனைத்து நல்ல உலகம் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மனதில் வீடியோவில் சந்திக்கிறேன். அதிலிருந்து உங்களிடம் விடைபெறுவது ரேவதி சரவணன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ. இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாட்கள். மீண்டும் ஒரு அனதர் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு முக்கியமானது ஒன்று காட்டணும். என்னன்னு பார்க்கலாம். ஐயோ வரவே மாட்டேன், அடியிலேருந்து எடுக்கணும். இது ஒரு பூஜா ஐட்டம். வுட்டில் வாங்கினது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா சாமிக்காக யூஸ் பண்ணுறது, எனக்கு சாமி பொருள்னாவே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது காம்போவில் தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. சிங்கிள் பீஸாக தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், அது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. காம்போவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மி. வருது பிரமிட் டைப்பில். இது வந்து என்னென்னா சாம்பிராணி போடுற ஒரு ஸ்டாண்டு. இதுக்குள்ளார சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குங்களா, அதை வச்சுட்டு இதுக்குள்ளார வச்சுட்டு இது தனியாகவே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இப்படி மூடியோட இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா. எல்லாம் பார்த்தா சொப்பு சாமான மாதிரி இல்லைங்களா. இது மரத்தால் இருக்கிற உடன் சாம்பிராணி வைக்கிற பவுல். ஆக்சுவலி இது பாருங்க அழகாக பிரமிட் டைப்பில் பாருங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாம்பிராணி உள்ளே வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னா ஒரு ரேக் மாதிரி பாரு, ட்ராயர் மாதிரி, டேபிள் ட்ராயர் இருக்கு இல்லைங்களா. என்னடா என்ன வந்து கையோடு இங்கே பாருங்க, டேபிள் ட்ராயர் மாதிரி. இதுக்குள்ளே சூடம் இது மாதிரிலாம் வெள்ளையெல்லாம் வச்சுக்கலாம். நம்ம சாம்பிராணியும் வச்சுக்கலாம். 2-3 ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது இப்படி எடுத்து லாக்கர் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த பவுலில் இதுவும் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது. இப்படி வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். சாம்பிராணி வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு 3 இது வாங்கியிருக்கேன். இதில் அதே மாதிரி தான் இருக்குது. 3 இது வாங்கியிருக்கேன். எல்லா ரூம்லேயும் வச்சுக்கலான்னு காட்டுறேன். எடுக்காதுங்க. இது வரும் இப்போ கொஞ்சம் நேரம். இது ஏன் வந்து உங்களுக்கு 2 பீஸாக வாங்கியிருக்கேன்னா, எப்பயுமே வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம காம்போ இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு ரேட் வைஸ் இன்னுமே கம்மியாகும். சிங்கிளாக வாங்கும்போது நம்மளுக்கு ஆஃபர் ப்ரைஸில் தான் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதே வந்து 2 இல்லை 3 இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து காம்போவாக கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த ஆஃபர் வந்து ரொம்பவுமே ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்கும். இதை நான் உங்களுக்கு ரேட் சொல்கிறேன். இது பேர் பார்த்தீங்கன்னா ப்ரமி டைப் உள்ள இன்சஸ் கேண்டில் பாக்ஸ். ஆக்சுவலி கேண்டிலில் இது வந்து உடன் ஹோல்டர், உட்டில் செஞ்ச ஹோல்டர் பாக்ஸ் இது. இது இன்சஸ்னா இது என்ன சொல்லுவாங்க, சாம்பிராணியில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். நான் வந்து ஒரு நம்ம வீட்டில் 4-5 ரூம் இருக்குனால எல்லா ரூம்லேயும் அதில் ஒன்று வைக்கலான்னு சொல்லிட்டு காம்போவில் 2ம் சிங்கிள் பீஸாகவும் ஒன்று. இது வந்து சிங்கிள் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் பீஸாக வாங்கும்போது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான், 170 ரூபா இந்த மாதிரி வருது. அதே காம்போவில் வந்து வாங்கும்போது 152 ரூபா தான் நம்மளுக்கு. இது ரெண்டும் சேர்ந்து நான் அதை ஃபஸ்ட்டு பார்க்கல காம்போவில், அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ணும்போது தான் அவங்க தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் இது 2ஐயும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 3 பீஸ் இதே மாதிரி நம்ம வாங்கியிருக்கோம். இது தனியாக வாங்கினது 160 ரூபா இந்த மாதிரி ரேட்டு, 170க்குள்ளே இது வந்தது. காம்போவில் வாங்கும்போது உங்களுக்கு 152 ரூபா தான். செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. உங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி பிரமிடில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து தியானம் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த டைப்பில் தான் உங்களுக்கு இது வந்து ஒரு சாம்பிராணி பாக்ஸ் கொடுத்துருக்கா, உடன் ஹோல்டர் பாக்ஸு. ஓகே,